எம்எஸ்கே பொறுப்பாளர்கள் இந்த இரத்த தான பிரிவை ஆரம்பித்து அதை எங்களுடைய பொறுப்பில் ஒப்படைத்தார்கள். நம்மளுடைய சமுதாய மக்களே இந்த சேவையில் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் எங்கே தேவை, எப்படி தேவை அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அந்த வகையில் இப்போது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு பள்ளிக்கு சென்று அந்த இரத்த தான கொடையாளர்களுடைய பெயர்களை சேகரித்து குரூப்பில் சேர்த்தி தேவை ஏற்படும் போது அந்த குரூப்பில் பதிவிடுறோம். நம்ம குரூப்பில் பதிவிட்ட உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் ப்ளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃபோன் வந்துடுது, வந்து கொடுத்துட்றாங்க. எல்லாருமே வந்து எங்கே வேணாலும் வந்து கொடுக்குறதுக்கு நம்மளுடைய மக்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த எம்எஸ்கே செயல்படும் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 30 பள்ளிக்கு நாங்கள் சென்று இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இதில் ஒரு 700 நபர்களை இது வரைக்கும் நம்மளுடைய குரூப்பில் வந்து சேர்த்தியிருக்கோம். அதில் மாதம் பார்த்தோம்னா ஒரு 5-6 நபர்கள் வரைக்கும் நம்ம ஜிஹெச்சுக்கு மெயினாக கொடுத்துட்ருக்கோம், மற்ற தேவைகளுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம மூலமாக இரத்த தானம் செய்த நபர்களை ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் ஒரு சான்றிதழும் எம்எஸ்கே சார்பில் வழங்கலாம் என தலைமை முடிவெடுத்தின் காரணமாக அவர்களுக்கு இன்று அதை கொடுக்க இருக்கின்றோம். சாகுல் அமீத் அவர்கள். நம்ம சாகுல் அமீத் எங்களோட பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு. எங்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போய் இரத்த தானம் செய்துவிட்டு அந்த நோயாளியை சந்தித்து நலம் விசாரித்து அவருக்கு வந்து பழங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது ஒரு மிக சரிய சேவை செஞ்சார். அவருக்கு வாழ்த்துக்கள். நாரே தக்பீர். அடுத்து முனீர் அகமது. அவரும் ரத்தம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரத்தம் தேவைப்படும் போது அவருடைய சகோதரி அழைச்சி ரத்தம் கொடுக்கறதுக்காக ஊக்குவிச்சிருக்கார். நாரே தக்பீர். அடுத்து முகமது யாசின். ஒரு தடவை நம்ம கூப்பிட்டுருந்தோம், போனாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த நோயாளுடைய அட்டெண்டர் வரல. இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து பிளட் அடுத்த தடவை கொடுத்துட்டு வந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.